நாளே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம 56வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் படிச்சுட்டு நாம அதுல உள்ள காரியத்துக்காக ஜெபிப்போம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அதனாலே இன்னைக்கு நாம ஒரு ஜெப குறிப்பு இதுல இருந்து என்ன எடுக்கணும்னா, நாம் என்றென்றைக்கும் பிழைக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அந்த நாம் என்றென்றைக்கும் அப்படின்னாக்கா எவர்லாஸ்ட், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இல்ல, ஆண்டவர் இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிற வரைக்கும் பிழைக்கும்படியாக ஜெபிக்கணும். அது ஏன் பிழைக்கும்படி ஜெபிக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரித்தாலும் பிழைப்பான்றார். நம்ம சரீர பிரகாரமான மரணம் நமக்கு வந்தாலும் ஆத்ம மரணம் வராதபடிக்கு பிழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால்தான் இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வள்ளலாரெல்லாம் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை குறித்து அவர் அதிகமா பேசியிருக்கிறார். ஏசாண்டவர் பேசினதை அவர் பேசியிருக்கிறார். நீங்க அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா சொல்ல, அதே அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை அவர் பெற்றும் இருக்கிறார். ஏனோக்கை போல, ஏனோக்கெல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு காலத்துல. அதே போல எலியா ஆண்டவரோடு சஞ்சரித்தார். திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை கொண்டு போயிட்டாரு. அவங்களுக்கு மரணம் கிடையாது, அவங்க சரீரம் அடக்கம் பண்ணப்படவில்லை, எங்க போனாங்கன்னே தெரியாது. அதே போலதான் வள்ளலார் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினாரு, அதுக்கப்புறம் அவரை காணாம போயிட்டார். அவர் என்ன ஆனாரு எது ஆனாரு இன்னைக்கும் அது மர்மமாக இருக்கிறது. அவருடைய பக்தர்கள் அவரு ஜோதி ஆயிட்டாருன்றாங்க. அவருக்கு எதிர்பார்த்தீங்க, இன்னைக்கு அவரை ஒரு சிலர் ஒரு சாரார் கொண்டுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அதாவது அப்படின்றாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்றாங்க. சம்திங் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது, அதை ஆராய்ந்து பார்க்கவும் தேவையில்லை. ஆனால் அவர் சொன்னது என்னன்னாக்கா, ஏசாண்டவர் சொன்னதுதான் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்பதை தான் அவர் மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு மாத்தி சொன்னார். ஏசாண்டவர் பைபிள்ல என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்தி சொன்னதுதான் வள்ளலார். ஒன்னு நேசிக்கிறது போல பிறரை நேசின்னு புதிய கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. அததான் சொல்றாரு, எல்லாரும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றது. அந்த அன்பு, பயிருக்காக கூட நீ அன்பு செலுத்துன்றார். ஒரு தாவரம் தானே, இது ஒரு செடி தானே, கொடிதானேன்னு சொல்லாத, அதுக்கும் உயிர் இருக்கு, அதையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். அப்ப அட்வான்ஸா அவர் சொல்றார். அவரு ஏசாண்டவர் சொன்னார், நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன்னு. அதுதான் அவரும் சொன்னாரு. 10-15 வருஷமா நானு இந்த கல்லு முன்னாடி மரத்து முன்னாடி பாசுரத்தை எழுதி என் பைத்தியக்காரத்தனமா என் முட்டாள்தனமா நான் இந்த பாடலை எழுதிட்டேன். கடவுள் இவ்வடவில் இல்லை, கடவுள் ஜோதியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார் என்று இயேசு சொன்னதுதான் இப்படி பிரதிபலிச்சார் அவர். ஆனா அதை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் உருவத்தை செஞ்சு என்ன செய்யறான், விக்கிரகாராதனை பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறான். அதனால இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏசாண்டவர் சொன்னதே நம்ம புரிஞ்சுக்கல, அப்புறம் வள்ளலார் சொன்னதை எப்படி நீ புரிஞ்சுப்ப? இன்னைக்கு காலையில 22ஆம் அதிகாரத்துல லூக்கா 22 நான் எடுத்தேன் ஒரு குரூப்புக்கு. அது ரெகுலரா அப்படி எடுத்துட்டு வர்றதுனால இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன காரியம் அப்படின்னாக்கா, அந்த 22வது அதிகாரத்துல 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைகளாகிய இந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அதனால இன்னைக்கு நான் வரும் அளவும் இதை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள்னு சொல்றார் 19ல. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யறோம்? நினைவு கூறும்படி திருவிருந்தை எடுக்கிறோம். இன்னைக்கு உண்மையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே மறிச்சு அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போனத இந்த திருச்சபைகள் இன்னைக்கும் கீழ்ப்படிந்து அதை எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. திருச்சபையாகிய நாம் தான் அதை எடுக்கிறோம். ஆனா இதை எடுக்க சொல்லி என்ன சொன்னாரு? நினைவு கூறும்படி, புதிய உடன்படிக்கை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்த புதிய உடன்படிக்கையை நாம நினைவு கூறுகிறோமா? இன்னைக்கு நம்ம திருவிருந்த நினைவு கூர்ந்து எடுக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைனா எடுக்கிறாங்க. டெய்லி எடுக்கிறாங்க. சில குரூப் ஆஃப் கிறிஸ்தவர்கள், ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வாரம் எடுக்கிறாங்க. ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் மாசம் எடுக்கிறாங்க. ஒரு சில குரூப் ஆஃப் வருஷத்துக்கு வருஷம் எடுக்கிறாங்க. எப்படிதான் எடுக்கிறாங்க. அதுல டிசைனா இருக்கு. ஒருத்தவங்க அப்பம் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க பிரெட்டை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க சப்பாத்தி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னன்னோ நடக்குது. ஆனா எது எப்படியோ ஆண்டவருடைய திருவிருந்து, இது மாமிசம், இது ரத்தம் என்று நினைவு கூறுகிற நாம் அவருடைய புதிய உடன்படிக்கையை நம்ம நினைவு கூர்ந்தோமா? அதுதான் சொல்றாரு, என் ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்றார். அந்த ரத்தத்தையும் மாமிசமும் புதிய உடன்படிக்கை என்றார். அப்ப புதிய உடன்படிக்கை என்றாலே பழைய உடன்படிக்கை என்ன ஆச்சு? அதுக்கு காலாவதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அன்பால இன்னைக்கு ஒரு ஒரு உடன்படிக்கை இருக்கும்போது ஒரு புதிய உடன்படிக்கை பண்றாங்கன்னா அப்ப என்ன ஆச்சு? பழைய உடன்படிக்கை அது இறந்த கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இந்த உயில்லாம் அப்படிதான் எழுதுவாங்க. ஒரு உயிர் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியா அதை மாத்தி எழுதுறதுக்கு கடைசியா அவங்க உயிர் போக்குள்ளார ஒரு உயிர் எழுதுவாங்க. அதுதான் செல்லுன்னுவாங்க. அதே போலதான் இயேசு ஆண்டவர் கடைசியாய் கொடுத்த புதிய உடன்படிக்கை தான் இன்னைக்கு நாம் அதை நினைவு கூறுகிறோமா? அவர் உடன்படிக்கை என்ன? புதிய உடன்படிக்கை. அது மத்திய 13, இது யோவான் 13 அழகா சொல்றாரு. 34 நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பா இருங்கள் என்று புதியதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை நினைவு கூறுகிறோமா? இன்னைக்கு பழசைய உட்கார்ந்து பிடிச்சிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு, அந்த ஷார்ப்பா அதை பிடிக்க நமக்கு தெரியல. இன்னைக்கு வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனாரு? மரணம் இல்லாத பெருவாழ்வு ஒவ்வொரு மனிதனும் வாழலாண்டா. எப்போ? அந்த உண்மையான ஒளியா இருக்கிற தேவனை அறிந்து கொள்ளும் போது. அந்த ஒளியான தேவன் யாரு? அவர் தான் பேசிக் இயேசு, குமார கடவுள். இயேசுன்னு சொல்றாங்க, யேசுவான்னு சொல்றாங்க, டெசுவான்னு சொல்றாங்க, ஜீசஸ் சொல்றாங்க, ஈசன் சொல்றாங்க, ஈஸ்வரன்றாங்க, என்ன வேணாலும் சொல்றாங்க. அவருக்கு 1008 நாமம் இருக்குது. அவருக்கு வார்த்தை என்றாங்க. ஆனால் யார் ஒரே பேரான குமாரனாகிய கடவுள், குமார கடவுள் இந்த உலகத்துல என்ன சொல்லிட்டு போனாரோ, என்னை நினைவு கூறும்படி. இப்ப இயேசு ஆண்டவரை நினைவு கூறும்படி இதை நம்ம செய்யறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இயேசுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபாரின்ல ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கலாம். இன்னொருத்தான் யேசுவான்னு சொல்லிட்டு அதை குடிச்சுன்னு உட்காந்துக்கிறான். அப்ப நினைவு கூறுறான். ஆனா சொன்னதை நினைவு கூர்ந்தம்மா. அவரு என்ன சொன்னார்? இது என்னுடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு பழைய உடன்படிக்கை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோமா? எதை நினைவு கூறுகிறோம்? அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கிற கிறிஸ்துவ நாம் மாறுறோமா? அன்பாலே, அதுதான் இன்னைக்கு நாம தவறுகிற ஒரு இடமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள்னு சொன்னாரு. ஆனா நினைவு கூறும்படியா என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த காரியம், இந்த ரசமும் இந்த மாமிசத்தும் நீ புசிக்கும் போது புதிய உடன்படிக்கை உனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூறு. அந்த என்ன புதிய உடன்படிக்கை? ஒண்ணு நேசிக்கும் பிறகு நேசி. அன்பாலே, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம், எதையே செஞ்சிட்டு கிடக்கிறோம். அதே போல இந்த திருவிருந்து எடுக்கும் போது கால கழுவினார். இன்னைக்கு ஒரு சில சபைகள் கால கழுவி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கழுவிட்டு இந்த திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சடங்காச்சாரமா செய்து கொண்டிருக்காரு. அதை மாதிரி செய்யாத. என்னத்துக்காக சொன்னாரு? உனக்கும் எனக்கும் அந்த தாழ்மையின் ஆவி வரணும். நீ தலைவனா இருக்கிறியா, பாஸ்டரா இருக்கிறியா, நீ அவங்களுக்கு வேலைக்காரன்ற.
ரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய நானே காலை கழுவுனது உண்டானா நீ என்ன செய்ய, அதை விட டபுள் பங்கு கழுவுன்றார். ஆனா இன்னைக்கு விசுவாசிக்குள்ளாரையும் பாசுக்குள்ளையும் எப்படிப்பட்ட ஈகோ இருக்குது. நான் பாஸ்டர், நான் பிஷப், நான் தாழ்ந்து போறது எப்படி? நான் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, இவன் நேத்து வந்தவன், இவன்கிட்ட நான் எப்படி தாழ்ந்து போவேன்? அந்த ஈகோ, மன்னிக்க முடியாத இறுதி, இதெல்லாம் தான் நினைவு கூற சொன்னார். நீ அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய சரீரத்தை புசிக்கிற, அந்த ரசத்தை குடிக்கும் போது அவர் ரத்தத்தை குடிக்கிற. அப்ப அந்த ரத்தம் என்ன உனக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, நான் தாழ்மையா தோப்படுறா, சிலுவையின் பரியந்தம், முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நான் என்ன தாழ்த்தினேன், அந்த தாழ்மையின் ஆதி நீ பெற்றுக்கொள், அதுக்குதான் இந்த ரத்தத்தை குடிக்கிற. இது ரத்தமாய் நினைத்து குடினாக்கா என் தாழ்மையும் நினைச்சு குடிக்கணும், என் மன்னிக்கிற தன்மையும் நினைச்சு குடிக்கணும், என்னுடைய சாந்தத்தின் தன்மையும் நினைச்சு குடிக்கணும். அதுக்குதான் இந்த இதை தருகிறோம், மாமிசத்தை தரும். அன்பாலே இன்னைக்கு அதுக்குதான் மாமிசத்தை நம்ம சாப்பிடுறோம், நினைவு கூறும்படி. இன்னைக்கு எதை நினைவு கூறுகிறோம், எப்படி நினைவு கூறுகிறோம்? அதனால இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை நினைவு கூறுகிறோமா? இன்னைக்கு நம்ம எதை செய்யறதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றோம்? கொலை செய்யாது இருக்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றோம், விபச்சாரம் செய்யாது இருக்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றோம், சத்துருவா நினைக்கிறதுக்கு நம்ம அக்கறை எடுக்கிறோம். ஆனா ஏசு ஆண்டவர் சொல்லிட்டு போனதெல்லாம் என்ன, அதை நினைவு கூறணுமா? கோச்சிக்காதப்பா, யார் மேலேயும் கோபம் வச்சுக்காத, யாரையும் வீணர் என்று சொல்லாத, ஒரு ஆடவனையோ அல்லது ஸ்திரீயோ இச்சையோடு பார்க்காத, சத்துருவை கூட சிநேகம் பண்ணு, தீமையோடு ஏத்து நிக்காத, தாழ்மையா இரு, பொறுமையா இரு, நீடிய சாந்தமா இரு, அதிக பரிசுத்தத்துல வளரு, அதிக சமாதானத்துல வளரு, அதிக சந்தோஷத்துல இரு, அதிக நீதியை தேடு. இதெல்லாம் சொல்லிட்டு போனதை விட்டுட்டோமே. அவர் அதை தான் நினைவு கூற சொல்றாரு. நாம கரெக்டா ராபோஜனத்தை திருவிருந்து எடுக்கிறோம், அப்படியே சடங்காச்சரம் பக்தி, அப்பதான் அழுவோம், அங்கதான் அழுவோம். இந்த திருவிருந்து எடுக்கும் போது எதை நினைவு கூற சொன்னார் என்பதை மறந்து போய் இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்பாலே. அதனால இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம், நம்மள ஆராய்ந்துவோம், நம்மள ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இந்த திருவிருந்து எடுக்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா எதை நினைவு கூறுகிறேன்? ஆனால்தான் இங்க சொன்னாரு, பிழைப்பான் என்னது, நாம பிழைக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் பிழைப்போம், இதை செய்ய செய்யதான் பிழைப்போம். இன்னைக்கு வள்ளலார் எடுத்துக்கோ, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவருடைய ஜீவி அப்படியே மாறிச்சு. எப்ப உண்மையை அறிஞ்சுக்கிட்டாரோ அதுல இருந்து விக்கிரகத்து மேல பாடுற பாட்டை நிறுத்தினார். எப்ப உண்மையை அறிஞ்சாரோ, ஒளிதான் தேவன், மெய்யான ஒளிதான் தேவன் என்று எப்ப அறிஞ்சாரோ அன்னைக்கே அவர் தன்னுடைய பழைய சடங்காச்சாரத்தெல்லாம் நிறுத்தினார், எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தார். அன்பாலே இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆனால்தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு அவரு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் வாழலாம். எப்ப வாழலாம்? என்றென்றைக்கும் பிழைப்பான். அன்பாலே நாம் என்றென்றைக்கும் பிழைக்கும்படி ஜெபிக்கணும்னா நாம அவரு சொன்னதை நினைவு கூர்ந்து அந்த ரத்தத்தையும் அந்த மாமிசத்தையும், அதான் சொல்றாரு, நான் என் மாமிசத்தையும் புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் கடைசி நாளிலே நான் எழுப்ப பண்ணுவேன், நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்ன? எவர் லாஸ்ட் உயிர், உயிரே போகாதுன்றார். நம்ம உயிர் போவோம் மாமிசத்துல, ஆனா ஆத்துமா ஜீவிக்கும், ஆத்துமா வாழும். அதை உட்கொள்ளும் பொழுது, அதை நினைவு கூறும் போது, அவர் சொன்னபடி நடக்கும் போது அந்த பரலோக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்றென்றைக்கும் பிழைக்கிறவனாய் மாறணும் ஆண்டவரே. அதுல எப்படி பிழைக்கணும்? ஆண்டவரே, நீ சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து, நீ சொன்னதை நினைவு கூர்ந்து வாழ்ந்து, நான் என்றென்றைக்கும் பிழைக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் என்றென்றைக்கும் இதை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னீரே, அதே போல உம்முடைய மாமிசத்தை ரத்தத்தை நான் புசிக்கிறோம், ஆனால் உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை புசிக்காம விட்டுடுறோம் ஆண்டவரே.
அந்த வார்த்தை என்ற மன்னாதான் நீர் மாமிசமாய் வெளிப்பட்டீர் என்பதை அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிறிஸ்தவளாய் என்னை எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணமில்லாத பெருவாழ்வை வாழ என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you.